காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, காலையில் இருந்து உன்னோடு பேச வேண்டும் என்று உன் தாய் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் உன்னிடத்திலேயே ஒரு அவசர செய்தி ஒன்றையும் சொல்லிவிட வேண்டும் என்றும் தான் உன்னை எதிர்பார்த்து நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. இப்படி நான் உன்னிடம் அவசர செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே. என் பிள்ளையே, இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் தாய் நான் உனக்கு கொண்டு வந்த செய்தியை என்ன என்பதையெல்லாம் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே. இதை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றாள் என் பிள்ளையே. அந்த அளவிற்கு வேதனைகளையும் மன கஷ்டங்களிலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா. ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விட்டதல்லவா என் தங்கமே. ஆனால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் தான் இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாயே. இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோரும் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தியதற்காக ஒரு நபர் ஏனென்று திட்டங்களை எல்லாம் தீட்டி அதை இன்று செயல்படுத்தி விட்டார் என் செல்வ பிள்ளையே. நீயும் வெள்ளந்தி போல இருந்து கொண்டு மற்ற விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் வருகின்ற ஆபத்தை என்னவென்று கூட தெரியாமல் இப்போது அதிலேயே நீ சிக்கிக் கொண்டு விட்டாயே என் தங்கமே. எப்போதும் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி எந்த ஒரு விஷயங்களும் பேசாமல் இருப்பதனால்தான் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டதென் தங்கமே. அவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று இப்போதே அவர்கள் எல்லாம் இப்படி செய்து விட்டார்களே என்று நீ ஒருபோதும் உன் மனதில் நினைத்ததும் கிடையாது. யார் என்ன செய்தாலும் கூட அவரவர் வாழ்க்கையை அவரவரால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றும் நீ எப்போதும் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா. யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி நீ எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. யாராவது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலோ கூட அவர்களை எந்தவித தொந்தரவும் செய்ய மாட்டே, எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்து நிற்பேன் என்று துடிக்காமல் இருப்பாய். அவர்கள் செய்தால் அவர்களுக்கு அந்த பாவம் வந்து சேரட்டும், அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் தான் நீ எப்பொழுதுமே தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையை நோக்கி. நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்பது இந்த தாயான எனக்கு அனைத்தும் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே. அதனால்தான் உன்னிடத்திலேயே ஒரு மனப்பக்குவம் இருக்கின்றது. யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும், ஒருவர் நல்ல விஷயத்தை செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவே ஒரு தீய காரியத்தை செய்தவர்கள் என்றால் அது அவர்களை மட்டுமல்லாமல் அவர்களுடைய சந்ததிகளையே பாதிக்கும் என்பது எல்லாம் நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே. இயற்கையாகவே உன்னுடைய குணம் நல்ல பண்புகளை கொண்டதாகத்தான் இருக்கிறது. நன்பண்புகள் அனைத்தும் மிகுந்த நேர்மையாக இருக்கின்ற ஒரு பெண்மணியாக தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ இருக்கும் எந்த தீங்குகளையும் நினைத்து கிடையாது, யாருக்கும் எதை செய்ததும் கிடையாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னால் நினைக்க முடியுமோ தவிர மற்றவர்களுக்கு உதவி மட்டும்தான் நீ செய்து கொண்டிருக்கின்றாயோ தவிர
மற்றவர்களிடத்திலேயே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கின்றது. மற்றவர்கள் உன்னை பற்றி பெயரைத்தான் இவர்கள் கொடுத்து விட வேண்டும் என்று உன்னிடத்திலேயே ஒரு குற்றத்தை சுமத்திவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே என்று இத்தனை நாளாக தன்னை கணம் கட்டி கொண்டு திரிகின்றார்கள் என் பிள்ளையே. இப்போது அதற்கு சதி திட்டங்கள் எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டுமென்று முடிவு செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்போது நிறைவேற்றவும் செய்கிறார்கள் என் தங்கமே. இப்போது நிறைவேற்ற செய்து விட்டார்கள் என் தங்கமே. அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியிட வேண்டும். மட்டுமல்லாமல் உடன் சிலர் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பிவிட வேண்டும் என்றும் அவர்கள் முதலில் பேசிய பேச்சுகள் எல்லாம் பொய் என்று இப்போதுதான் உனக்கு தெரிய வருகின்றதல்லவா என் தங்கமே. அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது இப்பொழுதாவது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என் தங்கமே. ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்க போகிறது. ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக தூண்டி விடுவது, உனக்கு துணையாக இருப்பது போல பாசங்களும் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாக அங்கே நிறுத்திவிட்டார்கள் அல்லவா என் தங்கமே. அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில், உன்னை கட்டி கொடுத்தவர்கள் முன்னிலையில் மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லாரும் விலக்கி வைக்க வேண்டும் என்றுதான் இத்தனை நாளாக செயல்களை செய்திருக்கிறார்களே. உன் துணையிடம் இருந்து நீ பிரிய வேண்டும் என்று இத்தனை காரியங்களை செய்கிறார்களே என் தங்கமே. குழந்தைக்கு இதுவெல்லாம் வருத்தம் வந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த பூமியில் யாரும் நமக்கு நல்லவன், யார் நமக்கு கெட்டவன் என்று சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது. எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கை அன்றே தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தவறுகளே இல்லாத மனிதர்கள், தவறு செய்யாத மனிதர்களே இங்கு யாரும் கிடையாது என்பது அந்த எதிரிகளுக்கும் நீ புரிய வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் நீயாக சென்று இந்த தவறை நான் செய்துவிடக் கூடாது, ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தனக்கெனவே வந்த சதி வலையில் வீழ்த்தித்தான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என் தங்கமே. ஆனால் உன் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என் தங்கமே. இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் வருந்தி நில்லக்கூடாது. அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கலாம். உன் உடன் இருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டார்களே, இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தங்கள் இருக்கலாம் என் குழந்தையே. ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் எப்போதுமே குணமற்றவர்களாகத்தான் இங்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவன் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக முடிவு செய்து விடுகிறாங்களே என்பதை நீ மறந்துவிட வேண்டும் என் அன்பு பிள்ளையே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்து, எத்தனையோ பேர் நல்ல விஷயங்களை எல்லாம் ஆத்மபூர்வமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த வேலை இவ்வளவு எளிதில் மிகவும் கொச்சையாக்கப்பட்டு நிலைக்கு வந்து விடுகின்றது என்றுதான் உன்னுடைய மனதில் இப்போது வேதனை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என் தங்கமே. நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபருடைய வேலைதான் என் தங்கமே என்பதை நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து உன்னுடைய எண்ணத்தையே தவறு என்று ஒருவர் கூறுகிறார்கள் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை
இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அவர்களுடைய எண்ணமானது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை போலவே இப்போது செய்துவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய திட்டமானது நிறைவேறிவிட்டது என்பது இங்கே மகிழ்ச்சியோடு திளைக்கின்றது என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாதது என் தங்கமே. அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நாடகமாடி இத்தகைய சூழ்நிலையை செய்திருக்கிறார்கள் என் தங்கமே. சூழ்ச்சிகள் பல உன்னை கட்டி போட்டாலும் உன் தாய் நான் உனக்காக இருக்கின்றேன். இந்த நாடகமானது ஒரு நாளும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் என் தங்கமே. அதுவும் கூடிய விரைவில் வரப்போகின்றது. இப்போது உனக்கு ஏற்பட்ட கலக்கமானது துடைத்தெறிந்து விட்டு அவர்கள் மீது வரக்கூடிய அந்த வலியையும் பாவமும் உனக்கு என்றும் அவர்கள் விட்டு நீங்காது என் தங்கமே. இந்த தாய் உன்னோடு இருக்கும் வரை எந்த கஷ்டத்தையும் உனக்கு அவ்வளவு சுலபமாக இந்த தாய் கொடுத்துவிட விட மாட்டேன். அவர்களை எல்லாம் விட்டுவிடவும் மாட்டேன். தவறுகளை செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள். உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் காயத்தை ஏற்படுத்தினார்களோ, வேதனைகளை கொடுத்தார்களோ, அதே போலவே அவர்களுக்கும் பல மடங்கான தண்டனைகளை நான் கொடுக்கத்தான் போகின்றேன். அத்தனை வேதனைகளும் அவர்களும் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் தங்கமே. என் குழந்தையே, இந்த தெய்வமானது இந்த நாட்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சுமந்து இருக்கும் காரணம் இதெல்லாம் இல்லை. அவர்கள் எந்த எல்லை வரைக்கும் தான் செல்கிறார்கள் என்று இந்த தெய்வமானது அவர்களை ஆடவிட்டு போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நாடகமானது முடிந்துவிட்டது அல்லவா என் தங்கமே. இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகின்றது. அந்த கொடியக்காரர்களின் ஆட்டமானது இனி அடங்க போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம் இருக்கின்ற கஷ்டத்தில் இந்த தாய் உனக்கு துணையாக நிற்கின்றேன் என்பதை உன்னிடத்திலேயே தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே. நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்தை உனக்கு கொடுத்துவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ அல்ல, நீ எத்தனை தவறுகளை செய்தாலும் தெரிந்து தெரியாமலும் தான் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த தாய் உன்னுடன் இருக்கின்றேன் என் தங்கமே. ஆனால் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும். நீயாக உன் மனதிற்கு எந்த ஒரு தீய செயல்களையும் இதுவரை நீ கூறிக்கொள்ளவில்லை. இது நாள் வரையும் செய்ததும் கிடையாது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீ ஒருபோதும் மனம் கலங்காதே. தெய்வம் உனக்குத்தான் துணையாக நிற்கின்றது. உன் மீது யார் எந்த பழியை தூக்கி போட்டாலும் சரி, அது நிச்சயமான அவர்களுக்கு திருப்பி ஒரு நாள் செல்லும் என்பதை நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். இத்தனை நாளும் இவர்கள் எல்லாம் உனக்கு கொடுத்த கஷ்டங்களை கொடுத்துவிட்டு போகட்டும். இப்போதாவது நீ இவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே. இதை தெரிந்து கொண்டாயா? இது புரிகின்றதா என் தங்கமே? அவர்கள் இப்படிதான் உன்னோடு இவ்வளவு நாள் உனக்கு துணையாக இருப்பது போல இருந்துவிட்டு உனக்கு பின் இத்தனை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது நல்ல வாய்ப்பு என்று நீ இதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உன் தாய் இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன். யாரெல்லாம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் உன் மனதில் நீ நினைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக எப்படி உனக்கு எந்த தீங்கினை நிச்சயமாக எப்படி உனக்கு இந்த தீங்கினை செய்தார்களோ அதை போலவே அவர்களுக்கும் அதற்கான பலனை நிச்சயமாக கொடுக்க செய்வேன் உன் தாய் காளி தேவி. அதனால் என் அன்பு பிள்ளையே, எதற்காகவும் வேதனைப்படாமல் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். கவலைப்படாமல் உன்னோடு இந்த தாய் துணையாக இருக்கிறேன் என்பதை நினைத்து கொண்டு அமைதியாக நீ உன் வாழ்க்கையை கடைந்து செல்ல வேண்டும் என் தங்கமே.
உன்னை ஒருபோதும் நான் விட்டு பிரிந்துவிட மாட்டேன். நான் இன்று அமைதி காப்பது போல உனக்கு தென்றலாக அவர்கள் ஆடிய ஆட்டமெல்லாம் அதற்கெல்லாம் முடிவு கட்டுவேன். இன்று நான் அமைதியாக இருப்பது போல உனக்கு தோன்றியிருக்கலாம். அவர்கள் ஆடிய ஆட்டமெல்லாம் முடிவு கட்டத்தான் இன்று வரை நான் அமைதி காத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் அருகில் வந்து நிற்பதற்கு இந்த எவனுக்கும் நான் என்றும் துணை நிற்க மாட்டேன். உன்னிடத்தில் உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் சொல்லி உனக்கு ஆறுதலை என்னிடத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. ஒருவேளை உனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய்விட்டாலும் கூட, எந்த பாதையில் வந்தாலும் சரி, நீ வருத்தப்படாதே. சரி, உன்னுடைய ஆசீர்வாதத்தை என்னிடத்தில் உனக்கு பெற்றுக்கொள்வாய் என் தங்கமே. உனக்கு நான் கொடுக்கின்றேன். உன்னிட ஆசீர்வாதம் என்னிடமே இருக்கின்றது. என்றும் உனக்கு முழுமையாக கிடைக்க செய்வேன் என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. சூழ்நிலைகள் நடத்தி கொடுக்கலாம், ஆனால் உன்னை வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் தெய்வத்தின் அன்பானது உன்னிடத்தில் வீழ்ந்து போவதில்லை என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. தெய்வத்தின் அன்பை எங்கும் மற்றவர்களிடம் விலை பேசி முடித்து விடாதே. மனிதர்களுக்கு மத்தியில் என் அன்பு பிள்ளை, நீ என் மீது ஆத்மார்த்தமான அன்பை கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாட்களுக்கு என்னிடத்தில் நீ நன்றி உணர்வோடு இருக்கின்றாய். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று என் செல்வமே நீ மட்டுமாகத்தான் இருக்கின்றாய் என் தங்கமே. உன்னுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை என் தங்கமே. நீ கஷ்டங்கள் எல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, உனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை என்று நீ உண்மையாகத்தானே இருக்கின்றாய். எப்போதும் உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து பயபக்தியுடன் இந்த தாயிடம் நீ உண்மையாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே. அப்படி இருக்கக்கூடிய உனக்கு சோதனைகள் வரலாம், ஆனால் நீ உறுதியாக வீழ்ந்து விட மாட்டாய். ஒருவேளை உனக்கு வீழ்ச்சிகள் வருவதைப் போல தோன்றினாலும் கூட அதுவெல்லாம் நிரந்தரமானது கிடையாது என்பதை புரிந்துகொள் என் தங்க குழந்தையே. உனக்காக நான் என்றுமே உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் நான் வசித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. உன்னுடைய குலதெய்வமும் நான் தான் என்பதை மறந்து விடாதே. தெய்வங்கள் வேறு வேறு பெயர்கள் வேறு வேறு உருவத்தில் இருக்கலாம், உனக்கு வேறுருவத்தில் காட்சி அளிக்குமோ தவிர மறுபடி எல்லாம் ஒரே உருவம்தான் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே, என் அன்பு பிள்ளையே. நீ யாரை வணங்கினாலும் சரி, அங்கு உன்னை ஆசீர்வதிக்க இந்த காளி தேவி உனக்கு நான் நின்று கொண்டிருப்பேன் என்பதை மறந்துவிட்டு சென்று விடாதே. நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உனக்கு கொடுத்தால் கெடுதல் செய்யும் நினைக்கும் அவர்களை எக்காரணத்திற்காகவும் விட்டுவிட மாட்டேன். வாழ்க்கையிலே நிச்சயமாக உன் கண் முன்னால் நடக்கும் எத்தனை நீ மறந்துவிட வேண்டாம். உனக்கு வேதனையும் சோதனையும் கொடுத்த எல்லாம் இனி எல்லாம் நல்லபடியாக விரைவிலேயே மாறும் என் தங்கமே. உன்னோடு உன் வாழ்க்கையில் விளையாடுபவர்களுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனை அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். இப்போது நீ இடையில் வந்து அவர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்காதே என் தங்கமே. அவர்கள் செய்ததற்கு வினையை அனுபவிக்கவிட்டும் என்று வேடிக்கை பார்த்து பழகு. உன் மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றாலும் அதை நீ செய்துதான் ஆக வேண்டும். இது உன் தாயின் கட்டளை என்று நீ ஏற்றுக்கொள். ஏனென்றால் உன்னுடைய இரக்க குணம் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நீ என்னிடத்தில் வந்து நிச்சயமாக கேட்கத்தான் போகின்றாய். ஆனால் அதையெல்லாம் கேட்கும் முன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு அதன் பிறகு இந்த தாயிடம் வந்து பேச வேண்டும் என் தங்கமே. நீ கேட்டால் நான் இறங்கி விடுவேன் என்று உனக்கு தெரியும். அதனால் யோசித்து செயல்படு. இனிமேலும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற
நடக்கப் போவது இல்லை, நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமல் உன் தாய் உனக்கு பாதுகாப்பாக இருக்கப் போகிறேன். துரோகிகளிடமிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த தாய் உன்னிடம் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கானதாக உன்னோடுதான் இருக்கப் போகிறது என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் தங்கமே. இந்த உன்னுடைய வாழ்க்கை என்றுமே இந்த தாய் பாதுகாப்பேன் என் பிள்ளையே. என் பிள்ளைகள் சிலர் அதிகமாக அழுகிறீர்கள். காரணம் என்னவென்றால் சில நபர்கள் என் பிள்ளைகளை ஏமாற்றம் அடைவைக்கிறார்கள். எந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது? இவர்கள் எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே. ஆரம்ப காலத்திலேயே என்னுடைய வாழ்க்கை என்று பொறாமை அவர்களிடத்திலேயே தான் ஆரம்பித்தது. ஆனால் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார்கள். இப்போது ஒரு சில நபர்கள் என்னுடைய உறவானது என்னிடத்திலேயே இல்லை என் தங்க பிள்ளையே. ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல், பிரிவுகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் என் தங்கம் நீ மனதுக்குள் குமுறி அழுதி கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே. அதையெல்லாம் உன் அப்பன் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு முடிவுகளை உன் தாய் கொண்டு வரத்தான் போகின்றேன் முழுமையாக. இதை பார்த்த உனக்கு அனைத்தையும் விரைவாக கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சுபமாக்கத்தான் போகின்றேன். அனைத்தையும் மாற்றி அமைக்க வேண்டியது இந்த தாயின் பொறுப்பு. நீ எதையும் மனதில் சுமந்து கொண்டிருக்காதே. சூழ்நிலைகளையும் கால மாற்றங்களும் அனைத்தும் கொடுக்கலாம். ஆனால் என்று முன் தாய் உன்னிடம் இருந்து மாற மாட்டேன் என் தங்கமே. அனைத்திற்கும் துணையாகத்தான் நிற்பேன் என் குழந்தையே. நான் இருக்கின்றேன், பயப்படாதே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.